அஞ்சலைக்கு நோக்கம் கொலை செய்வது, மலர்கொடிக்கு நோக்கம், அருளுக்கு நோக்கம், ஹரிஹரன், பாலு, இவர்களை இயக்கியவர்கள் யார்? லைவ்லயே தொடர்புலேயே வச்சிருக்காங்க. எப்ப ஏமாறுவாரோ 20 அங்க இருக்கணும். 6 மாத காலம் இந்த குழு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவன் தங்கி இருந்த இடம் எங்க? 25லேருந்து 30க்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது தெரியுது அவங்க எந்த அளவுக்கு தாக்குறாங்க கொலவெறியோட அப்படின்னு. அந்த இறுதி மனிதர் வரைக்கும் போலீஸ் போகுமா? அருண் இதை கண்டுபிடிக்க முடியல. ஒரிஜினல் குற்றவாளியை கொண்டு வந்து நீங்க நீதிமன்றத்தில் நிறுத்தல. இவர் நிறுத்தலைனா இந்த வழக்கு 20 வருஷம் போயிடும். சாதாரண ஒரு ரவுடியை கட்டுப்படுத்த முடியல. இவ்வளவு பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள் பல ஆற்காடு சுரேஷ் இருக்கான. 22,000 ரவுடி லிஸ்ட் வச்சிருக்கீங்க. ஆர்கே சுரேஷ் துபாயிலிருந்து வந்து செட்டில் ஆயிட்டாரு. ராஜசேகர் இப்போ துபாயில் இருக்காராம். ரெட் கார்டு ஏன் மஞ்ச கார்டை போடுங்களேன். ஏன்னா இங்கிருந்து எப்படா இருந்தாலும் துபாய் போனா ஒரு ரவுடிக்கு குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபா வேணும் மாதம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வேணும். ஒரு ரவுடி 4-5 குட்டி ரவுடியில் வச்சிருப்பான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். 6 மாதம் போட்டால 1.5 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு மெயின்டைன் பண்ணும். எல்லா போலீஸ் அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் அதிகாரிகள். பல ரவுடிகள் உருவானது காரணமே யாரு? போலீஸ் அதிகாரிகள் தான். ஏன் அவரை போட்டிருக்கீங்க டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை? அதே மாதிரி அருணையும் புதுசா இருமா, அவர் ஏன் போட்டு அவரையே தூக்குனாங்க? இப்போ இந்த மலர்கொடியா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், இங்க எல்லாம் வந்து இப்போ விசாரணை மூலமா தானே வெளில வந்திருக்கு. அப்போ அவங்க நியாயமா நடந்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். சம்பவ செந்தில் படத்தை பார்த்தா 20 வருஷம் அப்படி ஒரு ஆளே இல்லை. இந்த சம்பவ செந்திலுக்கு ஒரு கேரக்டரை புதிதாக உருவாக்க வேண்டிய நோக்கம் என்ன? இப்போ இந்த சம்பவ செந்தில்ன்றது உருவாக்கப்பட்ட குற்றவாளி. ஆமா, ஹரிஹரனே வந்து சம்பவ செந்தில் பேரை வந்து வாக்குமூலத்துல கொடுத்திருக்காருன்னு போலீஸ் தரப்புன்னு சொல்றாங்க. 20 வருஷமா தெரியுங்கிறாரு. ஹரிஹரனுக்கு வயசு 26. 6 வயசுல இருந்து கொலை பண்ண ஆரம்பிச்சாரு. இது ஆடு கீடு கோழி குருவி. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நிறைய திருப்பங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆலவந்தான், லக்ஷ்மிகாந்தன் இவங்களுடைய கொலைகள் மாதிரியே ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையிலுமே திடீர் திருப்பங்களாக வந்து இப்போது வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. அதாவது மலர்கொடி, அஞ்சலை, ஹரிஹரன், இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் கட்சியிலேருந்து நீக்கினா கூட அதிமுக, திமுக, பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ் இது எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இது கடைசி தொண்டர்கள் தானே. இது தவிர இவர்கள் மூத்த நிர்வாகிகள் அல்ல. நீங்கள் இந்த கட்சியை இதில் சம்பந்தப்படுத்த கூடாது. ஏன்னா இந்த கட்சியில் அஞ்சலை இருக்குன்னு அண்ணாமலைக்கு தெரியாது. அஞ்சலையுடைய பின்னணியும் தெரியாது. அதே போல் மலர்கொடி இருக்குன்னு எடப்பாடிக்கு தெரியாது. இப்படித்தான் எல்லாருமே. இவர்கள் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு அரசியல் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இதுதானே தவிர இந்த கட்சி இப்போ ஜாபர் சாதிக்கு போதை கடத்தினாரு. ஜாபர் சாதிக்கோடு இப்போ திரைப்படம் எடுக்கும்போது அமீர் நண்பராக இருந்தார். உதயநிதியினுடைய மனைவி அந்த படத்துக்கு குத்து விளக்கு ஏற்றுனாங்க. இத்தனை பேரும் இவர் குற்றவாளியும் தெரிஞ்சா போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. ஆக நீங்கள் சமூக விரோதிகளுடைய அடையாளம் ஒரு அரசியல் கட்சி இதுதான். அதனால் இந்த கட்சிகளெல்லாம் இவர்களை வைத்து கொண்டிருந்தார்கள்னு நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. உதாரணத்திற்கு நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சேகர் பாபுக்குமே சண்டை. சேகர் பாபுடைய மகள் திருமணம். அந்த ஜோடி நேரம் ஆம்ஸ்ட்ராங் போய் அடைக்கலமாகுது. ஒரே தொகுதி. ஏன்னா சேகர் பாபுக்கு ஈக்குவல் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தான். அப்போ ஆம்ஸ்ட்ராங் போய் அடைக்கலமாகறாங்க. ஆம்ஸ்ட்ராங்க ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஏப்பா அந்த குழந்தைங்க வாழட்டும் விட்டுருப்பா. அதாவது அமைச்சர் சேகர் பாபுடைய மகளும் அவர் காதலிச்ச அந்த மகனும் முருகன், ஓகே, அந்த பையனும் இவங்க 2 பேரும் வேற வேற சமூகம். சரி. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் இவர்கிட்ட பாதுகாக்கணும்னா ஆம்ஸ்ட்ராங் தான் போகணும். ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் பிறகு ஆம்ஸ்ட்ராங்கே ஃபோனை போட்டு, பாவம்ப்பா சின்ன ஜிருசுக்கு விருப்பப்படுது, வாழ்ந்துட்டு போட்டுமே. இது யதார்த்தம் எல்லாரும் சொல்கிறது தானே. ஓகே சார். பெத்த தகப்பனுக்கு அந்த கோபம் இருக்கும். இவ வந்து என்கிட்ட வேலை பார்த்த ஒரு அடிமையை கல்யாணம் பண்ணிட்டால, ஒரு சாதாரண நபரை கல்யாணம் பண்ணிட்டால, இவளுக்கு தோப்பு துறவு மாட மாளிகை கூட கோபுரம், அமைச்சரோட பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி கீடி இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரே புள்ள பெத்த. இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு தானே பார்ப்போம். காரணம் என்ன? பெத்த அப்பனுக்கு தான் மகனுடைய கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு அப்பனுக்கும் தான் அந்த வழி தெரியும். அப்போ சேகர் பாபு செஞ்சது சரி. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போய் சரண்டான பிறகு ஆம்ஸ்ட்ராங்கு மனிதாபிமானமாக சொல்கிறார், ஏப்பா ஏதோ விருப்பப்பட்டுருச்சு, விருப்பப்பட்ட ஜோடியை பிரிச்சிடாதப்பா. இது யதார்த்தமாக சொல்கிறார். யார்? ஆம்ஸ்ட்ராங். அப்போ
ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சேகர் பாபுக்கும் பழி தெரிவித்தான்னு சொல்ல முடியுமா? இருக்கலாம், இல்ல அது ஒரு காரணமா இல்ல சொல்றாங்க இல்ல அது சார். ஆமா. நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் கேட்டுங்க, அரசியல்வாதி கொலை செய்ய போக மாட்டான். நீங்க அவனுடைய எதிர்காலத்தை கருதி எந்த ஆட்சி வந்தாலும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டாலும் அவனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சொத்தை பறிப்பான், ஆட்டையை போடுவான், ரவுடிசம் பண்ணுவான், மிரட்டுவான், உருட்டுவான். ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு போறவன் ஒரு அரசியல்வாதியாவே இருக்க முடியாது. இதுதான் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேலை வேணா பண்ணுவான். எல்லாம் நீங்க இந்த ரவுடிகளை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜியா மிரட்டுவான். அதாவது அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் பலவீனமான இதயத்தை கொண்டவர்கள். ரவுடி எப்ப கொலை பண்றானா தன்னை கொலை பண்ணிடுவான். இது தெரிஞ்சாதான் ரவுடி கொலை பண்றதுக்கு வருவான். இதுதான் ரவுடிக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம். அரசியல்வாதி மிரட்டி உருட்டி போலீஸை வச்சு நீ பாரு எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போலியா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை கரை பண்ணுறதுக்கு உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உண்மையாக தொலைஞ்சு போச்சுங்கன்னு ஒரு போலியா எஃப்ஐஆர் கொடுக்குறாரு. அப்போ இப்படித்தான் நடக்குமே தவிர கொலை ஆளையே காலி பண்ணுறது இது யாரு? இந்த ரவுடிகள், அதாவது முழு நேர ரவுடிகள். ஒன்று இந்த கொலையில் 10 கோடி கை மாறி இருக்கு. 10 கோடிக்கா கொலை பண்ணுவான், 10 கோடிக்கா கொலை பண்ணுவான். இல்லை அப்படின்னா தன்னை இவன் கொன்னுருவான். 2 காரணம் தான். நீங்க ராணுவ மிலிட்ரி சயின்ஸ் இருக்குல்ல, மிலிட்ரி சயின்ஸ், அதுல ஒரு ராணுவ முகாமை தாக்கி அழிக்கிற பொழுது தப்பி ஓடுறதுக்கு வழி விட்டு தான் சுடுவான். மிலிட்ரி சயின்ஸ்ல அட்டாக்கே மாதிரி தான். வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து ஓட்டையை விட்டுருவான். எப்படி தப்பிச்சு ஓடி இருக்கடான்னு. இதுதான் மிலிட்ரி சயின்ஸ். அப்போ நான் அந்த புலிகளில் மிகப்பெரிய இராணுவ முகாமை தகர்த்தவனெல்லாம் நான் பழகியிருக்கேன். மிகப்பெரிய இராணுவ ஜவான்தார்களை நீங்கள் ஏவுகணையில் அடித்து காலி பண்ணால நான் பழகியிருக்கேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தப்பி ஓடுறதுக்கு வழியை விட்டு தான் அட்டாக்கே பண்ணுவான். இதில் அதே தான். இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கொலையாளிகள் தான் இதை திட்டமிட்டு செஞ்சுருக்கான். இப்போ அதை நோக்கி தான் போலீஸு நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மீடியாவில் சம்பவம் செந்தில் அப்படின்னு ஒரு ஆளை இப்போ யார் கொளுத்தி போட்டிருக்காங்கன்னா இந்த TN24 மீடியா, சுதர்சன், ஜெபர்சன் 2 பேர் தான் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் டாப் புலனாய்வு ஏஜென்சி நடத்துகிற ஆளுங்க. இப்போ ஒருத்தர் வேலையை விட்டே போயிட்டார், நிர்வாகமே வெட்டி விட்டுருச்சு. யாரை? அதனுடைய ஆசிரியரான ஜெபர்சனை. சுதர்சன் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த ஜெபர்சன் யாருன்னா, நீங்கள் போதையை போட்டுட்டு போய் ஒரு ஐடி பெண்ணை ஏற்றி கொண்டவர் தான் அவர். அந்த அதனுடைய எடிட்டர் ஜெபர்சன். சுதர்சன் யாருன்னு கேட்டால் சைதாப்பேட்டையில் இருக்கிற பாரில் போய் சரக்கை போட்டுட்டு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு அந்த பாரை டிவி எடுத்து இந்த பெண்கள் எல்லாம் மூஞ்சி முடிட்டு போனாங்கல்ல, அவரு தான் சுதர்சன். இப்போ ஜெபர்சன் சுதர்சன் தான் 2 பேர். ஒரு முதலாளி கமிஷன் ஆஃபீஸுக்கு ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போயிருக்காரு. சார் நீங்கள் போய் ஜெபர்சன் வர சொல்லுங்கன்னாங்களாம். ஏன் நான் தாங்க முதலாளி? நீங்கள் முதலாளி இல்லை, எங்களுக்கு யாரை தெரியும்? ஜெபர்சனை தாங்க தெரியும். அப்போது முதலாளியை விட வலிமையானவர். நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கிரைம் பீட் பார்க்குற ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஏசி பயப்படுவான், டிசி பயப்படுவாங்க, இன்ஸ்பெக்டர் பயப்படுவான். ஏன்? இவர்கள் ஊழலை பூரா அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் பத்திரிகையில் போட்டுருவோம். போடாமல் இருக்கணும். அப்போ எங்களுக்கு கட்டிங்க கொடு, நாங்கள் சொல்கிற இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இதுக்கு பணம் வாங்கி. எத்தனை பேரை அப்படி சொல்ல முடியும் தெரியுமா? நீங்கள் அப்துல்லான்னு தினத்தந்தியில் ஆதித்தனார் காலத்தில் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு ரிப்போர்ட் இருந்திருக்காரு. நல்லா கேட்டுங்க இந்த கதையை. கதைகள் இந்த நாட்டு கதை கேட்டே நாசமாக போச்சு. இது கதை இல்லை, உண்மை சம்பவம். அப்போது உடம்பு சரியில்லை யாருக்கு? அந்த அப்துல்லா என்கின்ற பத்திரிகையாளர் கிரைம் பீட் பார்க்குறவருக்கு. அப்போது ஆதித்தனார் எல்லாத்துக்கும் பெரியவர், ஃபவுண்டர் சீபா ஆதித்தனார், சி பாலசுப்ரமணியன் ஆதித்தனார். ஏப்பா அவர் உடம்பு சரியில்லை, போய் ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருவாங்கப்பா ஆஃபீஸில் இருந்து. எந்த ஆஃபீஸில்? தினத்தந்தி ஆஃபீஸில். ஆதித்தனார் சொல்கிறார், அவர் பாரிஸ்டர் படித்தவர். அப்போது அங்கே இருக்கிற ஒரு உதவியாளர், அதாவது கடைநிலை ஓய சொன்னாராம். கொடுத்தா தினத்தந்தி விலைக்கு வாங்கிடுவார், இவர் அவருக்கு மருந்து வாங்கி தராராம்னு போனாராம். டேய் வா என்ன புலம்பிட்டே போகிறேன்னாராம். இல்லையா உண்மையை சொல்லியா, என்னையா புலம்புன? ஐயா தினத்தந்தி விலை கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கிடுவார், தினத்தந்தியை விலை கொடுத்தா வாங்கிடுவார். அந்த அளவுக்கு வசதியானவர். எங்க கமிஷன் ஆஃபீஸு கிரைம் பீட்டு, கமிஷன் ஆஃபீஸு கிரைம் பீட். ஏன்னா எல்லா அக்யூஸ்டையும் தெரியும், எல்லா போலீஸ் அதிகாரியும் தெரியும். 2 பேருமே பயப்படுவாங்க. யாரை பார்த்தா? கிரைம் பீட் பார்க்குற தினத்தந்தி நிருபர்களை, தினமலர் நிருபரை, தினகரன் நிருபரை. தினமணி ஹிண்டெல்லாம் அங்கே அப்படி இல்லை. ஆனால் இங்கிலீஷு ஹிண்டு நிருபராக இருந்த சிவகுமார் விஜயகுமாரை இறக்கிட்டு அந்த சீட்டில் வேற ஒருவரை உட்கார வைக்கிறதுக்காக லாபி பண்ணார். இப்போ அவர் ஆளே இல்லை.
தப்பிச்சு இப்போ ஆஸ்திரேலியாவும் செட்டில் ஆகிட்டார். எங்களுக்கு கூட தொடர்பு ஃபோனில் பேசினார் ப்ரெஸ் கிளப் மேட்டில். அப்போது கமிஷனர் ஆஃபீஸு க்ரைம் பீட் பார்க்கறவுடைய அதிகாரம் புரியுதா? எந்த அளவுக்குன்னு புரியுதா? கமிஷனரே இறக்க முடியும். ஏன்னா இங்கிலீஷ் இண்டில் கமிஷனர் விஜயகுமாரை பற்றி தாறுமாறாக 4 செய்தி வந்துன்னா 4 லட்சம் பேர் பரவும், முதலமைச்சர்கிட்ட பரவும். நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஏடிஜிபி அட்மினாக இருக்கிற டேவிட்சன் ஆசீர்வாதம், அவரை சவுக்கு சங்கர் அடிப்பார், இன்னொரு போலீஸ் புரோக்கர் ஒருத்தர் இருக்கார் அவர் அடிப்பார், அண்ணாமலை அடிப்பார், எல்லாம் ஒன்று சேர்த்து அடிப்பாங்க. ஏன்? அவர் இவர்களுக்கு உறுதுணையாக இல்லை, போக மாட்டார். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இது ஒரு இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த கேவலம் பூரா இருக்குது. அப்போ அவரை எய்ம் பண்ணி அடிக்குது. அப்போ சிஎம் ஆஃபீஸ் என்ன பண்ணோம்? இவர் மேலே தொடர்ந்து புகார் வந்துட்டு அவரை தூக்கிடு. ஓகே, சரி, அவர் தூக்கிட்டீங்க. இப்போ அவரை போட்டிருக்கீங்க. ஏன் அவரை போட்டிருக்கீங்க டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை? அதே மாதிரி அருணையும் புதுசாக இருமா, அவரை ஏன் போட்டு அவரையே தூக்குனாங்க? என்ன காரணம்? வேற ஆள் இல்லை, மீதி ஆளை போட்டால் மொத்தமாக முழுங்கிடுவாங்க. அதனால தான் மீண்டும் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை முதலமைச்சர் அலுவலகமே போய் உட்கார வைக்குது. அப்புறம் நீங்கள் கேட்ட பார்ட்டி சொல்லுங்கள். அருண் ஐபிஎஸ், அவர் சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசி, இப்போ அவர் ஏடிஜிபி. அவர் ஒரு தேட்டரில் நீலப்படம் ஓடுது, அவர் லிமிட்டில் ஒரு நீலப்படம் ஓடுது. நீலப்படத்தை அந்த தேட்டரை சீல் வைப்பது சரியா, ஓட விடுவது சரியா? சீல் வைப்பது. சீல் வைத்ததற்காக மாற்றப்பட்டார். யாரு? திருப்பூருக்கு மாற்றப்பட்டார், அங்கிருந்து கன்னியாகுமரி மாற்றப்பட்டார், இப்படி பல இடத்துக்கு மாற்றப்பட்டார். ஏன்? ஒழுங்கா வேலை பார்த்தது. இப்போ அவரை சென்னையில் மாற்றிருக்காங்களே. ஏன்? அவரை விட்டு அவர் ஆளு இல்லை. எனக்கு தெரிஞ்சுமா, எல்லா போலீஸ் அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் அதிகாரிகளாக இருந்தால் ரவுடிகளோட சாவகாசம் வேணும். பல ரவுடிகள் உருவானது காரணமே யாரு? போலீஸ் அதிகாரிகள் தான். இந்த போலீஸ் அதிகாரிகள் அப்படி ரவுடிக்கிட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அவன் பாட்டோன்னே இவருக்கு தான் அடிப்பான். எனக்கு தெரிஞ்சு ஜலைத்ராஜ்னு ஒரு ஏசி இருந்தார் டி நகரில். மெட்ராஸில் எந்த ரவுடி எங்கே போலீஸ் பிடிச்சாலும் நேரம் அவருக்கு தான் போன் போகும். ஜலைத்ராஜ் டி நகர் ஏசி. நான் 20 வருஷ கதையை சொல்கிறேன். இப்படி பல போலீஸ் தொடர்புகள் தான் யாரோட? ரவுடிகள் கண்டு அஞ்சுகிற ஆட்கள் தான் இப்போ இருக்கிற போலீஸ் அதிகாரிகள். சார், இப்போ இவங்க 2 பேர், அதாவது டேவிட்சன் அவர்களையும் அருணையும் இப்போ சென்னைக்கு மாற்றிருக்காங்க. சென்னையில் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் டோட்டல் தமிழ்நாடு. இப்போ 2 பேரும் வந்திருக்காங்க சார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ் முடிய போகுது. ஏன்னா முன்பகையினால இவர் ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணாங்க, அதனால பகையினால இவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு கேஸ் முடிகிற ஸ்டேஜில் இப்போ இவங்க 2 பேர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இந்த திருப்பங்கள்லாம் நடக்குது. இப்போ இந்த மலர்கொடியாக இருக்கட்டும், அஞ்சலியாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் இப்போ விசாரணை மூலமாக தானே வெளில வந்திருக்கு. அப்போ அவங்க நியாயமாக நடந்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதுதான் உண்மை. ஆற்காடு சுரேஷ் இறந்த பிறகு இப்போ சம்பவ செந்தில் ஒரு நபரை மீடியாவே உருவாக்குது. மீடியாவை அதாவது என்ன பண்ணணும்? டிஆர்பி ரேட்டை ஏற்றணும். மலிவான பசங்க இந்த சுதர்சன் தான் இந்த பாரில் குடிச்சுப்பிட்டு சண்டை போட்டு திருப்பி அவங்க அந்த பாரில் அனுமதிக்க மறுக்கிறான். ஏன்னா காவல்துறை மாமூல் வாங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு வீடியோ எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் தூக்குறாரு. தந்தி டிவியில் இருக்கும்போது, தந்தி டிவி நீ குடிக்க போயிருக்க, உனக்கு இலவசமாக குடிக்கல, சாராயம் கொடுக்கல, பிராந்தி கொடுக்கல, இதனால தான் நீ காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லி இதை செய்தியாக்குன்னு சொல்லி தினத்தந்தி நிர்வாகம் அவருக்கு வேலை விட்டு நீக்கிடுச்சு. அங்கே ரெகுலராக நடந்துட்டு இருக்குமா? இங்கே பார் லேடிஸ் பார் நடந்துட்டு இருக்கு. காவல்துறை, எல்லா துறை, வருவாய்த்துறை, கலால்துறை, எல்லா துறைக்கும் தெரியும். திடீர்னு ஒரு வீடியோ தூக்கிட்டு போகிறாருன்னா இவருக்கு எனக்கு சாராயம் ஓசியாக கொடுக்கல. இதுதான். அப்போது இவர்கள் தான் ஒரு புலனாய்வு ஏஜென்சியை நடத்துகிறாங்க. இப்போ சம்பவ செந்தில் படத்தை பார்த்தா 20 வருஷம் ஆச்சு. அப்படி ஒரு ஆளே இல்லை. சரி, அந்த ஆளுடைய போட்டோவாது இருக்கா? இல்லை. எவ்வளோ நிருபர் பார்த்துருக்கியா? இல்லை. சரி, காவல்துறையை கைது பண்ணியிருக்கா? இல்லை. அப்போது இந்த சம்பவ செந்திலுங்கிற ஒரு கேரக்டரை புதிதாக உருவாக்க வேண்டிய நோக்கம் என்ன? இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமா சுதர்சன் ஆரம்பிச்சிருக்காரு. பாருக்கு பேர் பிக் புல் பார். நிறைய புல் பண்ணிக்கிறாய் வைத்துக்குள்ள, சாராயத்தையாக குடிச்சிக்கலாம், ரத்தத்துக்கு போல சாராயமாக ஓடும். இப்படி ஒரு பிக் புல் பாரில் சுதர்சன் ரெகுலர் கஸ்டமர். அன்னைக்கு காசு கேட்டான். அந்த கோவத்தில் அந்த பார் மேலே பெண்கள் எல்லாம் மூஞ்சி மூடிட்டு போனாங்கல்ல. நீங்கள் பெண்கள் மது கடைக்கு போகிறாங்க என்பதை ஐடி படிக்கிற பெண்கள் எங்கே போகிறாங்க? தாஜ் ஹோட்டலுக்கு போகிறாங்க, சோழா ஹோட்டலுக்கு போகிறாங்க, ஐடிசி பார்க்கு போகிறாங்க. அங்கே போய் போட்டோ அடிப்பியா? தனித்தனியாக பவுன்சர் இருப்பான். அதுக்கு தான் பாதுகாப்பாக வச்சுருக்கான்.
இது போன்ற போலி நிருபர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் மாற்று ரவுடி கும்பல் கொடுக்குற தகவல்களை அப்படியே கொட்டி வழக்கை திசை திருப்புவது. இப்போ இந்த சம்பவ செந்தில்ன்றது உருவாக்கப்பட்ட குற்றவாளி. ஆமா, அதாவது ஒரு குற்றவாளி இருக்காரு. ஓகே சார். ஒரு குற்றவாளி இருந்து அவர் இந்த தொழிலை விட்டே போயிட்டார். 20 வருஷமா வழக்கே இல்லை. வட சென்னையில் அவர் ஒரு சாக்லேட் கம்பெனி ஏஜென்ட். இப்போ அவர் ஃபாரின்ல இருக்கார். இல்ல ஹரிஹரனே வந்து சம்பவ செந்தில் பேரை வந்து வாக்குமூலத்துல கொடுத்துருக்காருன்னு போலீஸ் தரப்புலன்னு சொல்றாங்க. 20 வருஷமா தெரியுங்கிறாரு. ஹரிஹரனுக்கு வயசு 26. ஹரிஹரனுக்கு வயசு எவ்வளவு? 26. 20. எத்தனை வருஷமா தெரியுமா? 20 வருஷமா. 6 வயசுலேருந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது ஆடு கீடு கோழி குருவி எறும்பு ஈ. அப்போ இது எல்லாமே சரியான போக்கில் போகல. இது சித்தரிக்கப்பட்ட கதை. இதை யாரு இதெல்லாம் யார் செய்யறதுன்னா இந்த கமிஷன் ஆஃபீஸில் கிரைம் பீட்டு பார்க்கிற சமூக விரோதிகளோட தொடர்பு உள்ள நபர்கள் செய்கிற வேலை. இப்போ அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த தலைமை நிருபர் ஜெபர்சன் எங்கே போனார்? ஏன் நிருபர் வெளியேற்றுச்சு? ஏதோ காரணம் இருக்கணுமா இல்லையா? ஜெபர்சன் சுதர்சன். இப்போ ஜெபர்சனால இப்போ சுதர்சன் இருக்கிறாரு. ஜெபர்சன் செய்த வேலையை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போகுது. நிர்வாகம் மேலே போகுது. போனால் நிர்வாகம் அந்த நிருபர் வர சொல்லுங்க சார், நீங்கள் போங்கன்னு நிர்வாகத்தை அனுப்பி விடுறாங்க. நிர்வாகம் ஏதோ ஒரு பர்சனல் ஆப்ளிகேஷனுக்கு போகுது. சட்டவிரோத சமூக ஏதோ ஒரு XRY. இந்த அப்போ அவர் வந்தால் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும்னு கமிஷன் ஆஃபீஸ் சொன்ன பிறகு இங்கே வந்து அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவர் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக பல சித்து வேலைகளை செய்துகிறார். சரி, இப்போ இது சித்தரிக்கப்பட்ட கதை அப்படின்னா இப்போ மலர்கொடி தான் வந்து பணத்தையும் இந்த வெடிகுண்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து அருளுக்கு வழங்கினது மலர்கொடி தான் அப்படிங்கிற விஷயத்தையும் போலீஸ் தரப்புலேருந்து சொல்றாங்க. அதே மாதிரி அஞ்சலை வந்து தன்னுடைய கணவருடைய மரணத்திற்கு பழி வாங்கறதுக்காக ஆட்களை வச்சு கொலை பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ இப்படி பல தரப்பட்ட கதைகளும் பின்னாடி சொல்லப்படுது. இல்லைம்மா, இதெல்லாம் உண்மைதான். இவர்களெல்லாம் ஏவிய யாராவது ஒருவர் இருப்பார்ல, வழக்கு விசாரணை இறுதி பெறுது அங்கே போகணுமா இல்லையா? ஆமாம் சார். ஏவியது யாருன்னு இப்போ அஞ்சலைக்கு நோக்கம் கொலை செய்வது, மலர்கொடிக்கு நோக்கம், அருளுக்கு நோக்கம் ஹரிஹரன், புன்னை பாலு. சரி, இப்போ இந்த அருள் புன்னை பாலு இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷோட மைத்துனராக இருக்காங்க, தம்பியாக இருக்காங்க, இப்படி உறவினர்களாக தான் இருக்காங்க. ஸோ இது கடைசி வரைக்கும் ஒரு குடும்ப பகையாக தான் இந்த மரணம் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி தான் கதை போகுது. இல்லை இல்லை இல்லை, இவர்களை இயக்கியவர்கள் யார்? இவர்களுக்கு நீங்கள் 40 லட்சம் 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம்னு பணம் வந்திருக்கு. பல பேர் இதில் 20 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. 20 பேரும் ஒரு வேலை திட்டத்துக்காக இயங்குகிறார்கள்னா இந்த 20 பேருக்கான ஃபுட்டேஜ் பணம் தான் முழு காரணம். அப்போது 6 மாத காலமாவது இந்த 20 பேர் தொடர்ந்து இயங்கியிருக்கணும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஏதோ பாதசாரி அல்ல, சைக்கிள் மிதிவண்டி பயணி அல்ல. அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கும். என்ன இருக்கும்? துப்பாக்கியும் வச்சிருக்கிறவர், பாக்ஸர் கூட, ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர். இப்படி அவருக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது. ஆனால் இந்த பிம்பம் உள்ள ஒரு மனிதனை நீங்கள் முழு நேர ரவுடிகள் எல்லாமே இவர்கள் நீங்கள் அது ஒரு நேரத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொலை பண்ண முடியும்? ஏவுகணை வச்சு அடிச்சிருக்கலாம். அது இதில் வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட யாராவது கண்டிப்பாக தகவல் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா அவருடைய இடம், அவருடைய வீடுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாமும் அதில் முக்கியமாக பார்க்கப்படல. இல்லை, அது எல்லாம் நடந்திருக்கு. நான் அதான் சொன்னேன்ல, இந்த குழுக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு பல பேரை லைவ்லேயே தொடர்புலேயே வச்சுருக்காங்க. எப்போ ஏமாறுவாரோ 20 பேர் அங்கே இருக்கணும். எப்போ அவர் துப்பாக்கிலாம் இருக்காரோ 15 பேர் அங்கே இருக்கணும். அப்போ 3 கார், ஒரு 6 பைக்கு, இதெல்லாமே வந்து எப்படி இந்த ஃபயர் சர்வீஸ் ரெடியாக இருப்பாங்கல்ல. தீ பிடிச்சின்னா இப்போ ஃபோன் வந்துன்னா அப்படி தண்ணியெல்லாம் அப்போல்லாம் ஃபுல் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? தண்ணி கிண்ணி டேங்கு, இப்போ முதலுதவி எல்லாம் ரெடியாக இருக்கும் எப்போவுமே. ஃபோன் வந்த உடனேயும் 101க்கு ஃபோன் வந்த உடனேயுமே மணி அடிச்ச கட்டுறாரு கிளம்பிடும். அதே போல் இந்த ஆட்கள் எங்கே அந்த செம்பியம் போலீஸ் பகுதிக்குள்ளே பெரம்பூருக்குள்ளே ஒரு இடத்துல முழுமையாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தகவல் தெரிஞ்சோடனே 10 ஸ்பாட்டுக்கு வந்துடணும் எல்லாரும் இதோட ஆயுதங்களோட. அப்போது இது 6 மாத காலம் இந்த குழு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அவன் தங்கியிருந்த இடம் எங்கே? நீங்கள் அவர் வர்ற நேரத்துக்குள்ளே எல்லாம் சுற்றி போடுறான். மோட்டார் சைக்கிளில் ஒவ்வொருத்தர் வியாசர்பாடியிலேருந்து, புளியந்தோப்புலேருந்து, பெரம்பூர்லேருந்து, நம்ம மலர்கொடி ஏரியா, திருவள்ளிக்கேணி, இங்கேருந்து போயிருக்க முடியுமா? எல்லாம் எங்கே?
5 நிமிஷத்துக்குள்ளே ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய இடத்துல அசம்பிள் ஆகிருக்கணும். செல்ஃபோன் டவரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். அப்போது இத்தனை ஒரு நாள் இது நடந்திருக்காது, ஒரு மாதம் நடந்திருக்காது, 6 மாத காலம் குறைந்தபட்சம். 6 மாத காலமாக இவர்களுக்கு ஒரு ரவுடிக்கு குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபா வேணும் மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வேணும் ஒரு ரவுடிக்கு. ஒரு ரவுடி 4-5 குட்டி ரவுடியில் வச்சுருப்பான், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அப்போ முழு நேரம் என்ன பண்ணுவான், மது போதையிலே இருப்பான், ஸ்பாக்கு போவான், எல்லா சமூக விரோத எல்லா பழக்கம் இருக்கும் அவனுக்கு. அப்போது 10,000 ரூபா வேணும் மாதம், 3 லட்ச ரூபா வேணும் வருஷம். 6 மாதம் போடுமா, 6 மாதம் போட்டால 1.5 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு மெயின்டைன் பண்ணுறது. பொருட்செலவு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு மனிதரை கொலை பண்ண இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க சார். அது மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து இப்போ ஒரு புதுசான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளில வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அது எப்படி அவரை தாக்குனாங்க, அவர் தாக்குனதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்துட்டார். அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ போடும்போது எக்ஸ்க்ளூசிவாக அதை போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு 25லேருந்து 30க்குள்ளே தான் இருப்பாங்க, அந்த வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் சொல்லப்போனால். ஸோ இந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது தெரியுது அவங்க எந்த அளவுக்கு தாக்குறாங்க கொலவெறியோட அப்படின்னு. அதே மாதிரி சார் இந்த நீங்கள் சொன்ன பேர் எல்லாருக்குமே ஒரு ஒருங்கிணைச்சது ஒரே ஒரு குறிப்பிட்ட மனிதராக இருக்கலாம், இல்லை ஒரு குழுவாக இருக்கலாம். அந்த இறுதி மனிதர் வரைக்கும் போலீஸ் போகுமா? கண்டிப்பாக போகும். ஏன்னா நீங்கள் கமிஷனர் அருண் மீது கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு ஆகணும். இவர் இதை செய்யலைன்னா யாரும் செய்ய முடியாது. எல்லாம் எது மாதிரி ஆயிரும், ராமஜெய கதை மாதிரி ஆயிரும். அருண் இதை கண்டுபிடிக்க முடியல, ஒரிஜினல் குற்றவாளியை கொண்டு வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தலை, இவர் நிறுத்தலைன்னா இந்த வழக்கு 20 வருஷம் போயிடும். ராமஜெய கேஸ் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 நடந்தது, வருஷம் இப்போ என்ன ஆச்சு? 24. எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம். நெருங்கி எங்கேயா நெருங்குறீங்க? நடந்து போனாலும் ஆப்கானிஸ்தான் போயிருக்கலாம். அப்போ குற்றவாளி யாருன்னு தெரியுது, ஆனால் குற்றவாளியை அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் போக முடியல. இப்போ இதனால தான் இந்த வழக்கு முழுமையாக நீங்கள் அருண் IPS கிட்ட இந்த வழக்கு வந்த பிறகு தான் ஏய் உங்கள் பாஷையிலேயே பதில் சொல்கிறேன்டா சொன்னாரா? சரி, ஆனாலும் இப்போ மறுபடியும் நாம் தமிழர் நிர்வாகியும் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது சொந்த தகராறுமா? மதுரையில் சொந்த தகராறா இருந்தாலும் ஓட வெட்டி தான் சார் அவரையுமே கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல்துறை சட்டம் ரெண்டுமே வலுவாக இருக்கிறது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஆட்கள் வலுவாக இல்லை. நீங்கள் குற்றவாளியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனுக்கு ஆயுள் தண்டனை இல்லை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா எவனுக்காவது ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு அவனுக்கு தெம்பு திராணி வருமா? நீங்கள் ஆற்காடு சுரேஷுக்கு எத்தனை மர்டர் கேஸ் பெண்டிங்கு? 9 கொலை வழக்கு, 9 கொலை வழக்கில் 9 பேர் செத்து போயிட்டான். 90 வருஷம் கொடுத்துருக்கணும் ஆயுள் தண்டனை. இல்லை எத்தனை வருஷம்? 90 வருஷம். 17 கொலை முயற்சி 5 வருஷம் போடுங்க. 17 × 5 ஏறக்குறைய ஒரு 75 வருஷம் கொடுத்துருக்கணும். 6 குண்டாஸ். நீங்கள் அவர் ரவுடி வேலையை ஆரம்பித்தது 2002, 23 செத்து போயிட்டா. 20 வருஷத்துக்குள்ள 38 வழக்குனா காவல்துறை என்னமா பண்ணுச்சு? அவர் ஜெயிலில் இருந்தே வந்து உள்ள இருக்கும் போதே நிறைய கொலைகள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு ரவுடியை கட்டுப்படுத்த முடியல இவ்வளவு பெரிய IPS அதிகாரிகள். இப்போ பல ஆற்காடு சுரேஷ் இருக்கானே, 22,000 ரவுடி லிஸ்ட் வச்சிருக்கீங்க. 6,000 ரவுடிகள் A+. எதை வேணா பண்ணுவான், யாரை வேணா வெட்டுவான், யாரை வேணா குத்துவான். அப்போ ஆருத்ரா கோல்டு பைனான்ஸில் தான் ஊழலுங்கிறாங்க. 5,000 கோடி ஒருத்தர் திருட வரைக்கும் என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? காவல்துறை என்ன பண்ணுச்சு? 5,000 ரூபா திருடனால முட்டி அடிக்கிறீங்களா இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு? 5,000 ரூபா திருடனா அவனுக்கு நிலைமை என்ன? 50,000 திருடனா அவனுக்கு நிலைமை என்ன? 5 லட்சம் திருடனா நிலைமை என்ன? ஏன்னா 5,000 கோடி திருட வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா? காவல்துறை CBI இருக்குது, எல்லா BBI இருக்குது. வடிவேல் சொல்கிறத போல் ஒரு BBI ஒன்றும் போகவே இல்லையே. 5,000 கோடி திருடப்படுகிறது மக்களுடைய வரி பணம். 1 லட்சம் பேர்கிட்ட பகல் கொள்ளை. ஆருத்ரா கோல்டு, ஹிஜாவு, எத்தனை நிறுவனம் மக்கள்கிட்ட வழிப்பறிய பண்ணுறாமா? அதுக்கு பேர் என்ன? 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வட்டி கொடுக்க முடியுமா? அம்பானி கொடுப்பாரா? அதானி கொடுப்பாரா? ரிசர்வ் பேங்கே கொடுக்க முடியாது. ரிசர்வ் பேங்க் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ கொடுக்குது? 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 700 ரூபா தான் கொடுக்குது. இவன் எவ்வளோ கொடுக்குறங்கிறான்? 10,000 ரூபா தரங்கிறான். மக்கள் பூரா பொண்டாட்டி புள்ள நகை நட்டு வீடு வாசல் சொத்து சொகம் ஆடு மாடு நாய் பன்னி எல்லாம் விற்று கூட அவனுக்கு கொடுக்குறான். அவன் மொத்தமாக ஆட்டை போட்டு போய் இப்போ ஆருத்ரா கோல்டில் ராஜசேகர் ஒரு குற்றவாளி, RK சுரேஷ் ஒரு குற்றவாளி, ஆற்காடு சுரேஷ் ஒரு குற்றவாளி,
எங்கடா இருக்கார் ராஜசேகர்? துபாயில் இருக்காராம், 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காராம். அவர் எப்படி ஏர்போர்ட் வழியாக போய் நடந்தே பறந்து போயிட்டாரா? காவல்துறை இது உடனே அவர் லாக் பண்ணி ஜெயிலில் போட்டுருக்கணும், சொத்தை சீஸ் பண்ணியிருக்கணும்ல. இந்த நாடு என்ன ராணுவ நாடா? ராணுவ ஆட்சியாக நடக்குது. சட்டம் ஜனநாயகம் எல்லாம் நடக்குதா இல்லையா? ஆர்கே சுரேஷ் துபாயிலேருந்து வந்து செட்டில் ஆகிட்டார். ராஜசேகர் இப்போ துபாயில் இருக்காராம். ரெட் கார்டு ஏன் மஞ்சள் கார்டை போடுங்களேன். ஏன்னா இங்கேருந்து எப்படா இருந்தாலும் துபாய் போனா ஏர்போர்ட்டு போயிருப்பார், விசா வாங்கியிருப்பார். இங்கே இருக்கும்போதே பிடிக்காம இப்போ இன்டர்போலுக்கு போகிறாங்களாம். அப்போது காவல்துறை அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறையாக இருக்குது. அதனால தான் எல்லா குற்றவாளியும் தப்பிச்சுக்கிறான். கேட்கறக்கே கேவலமாக இருக்குமா? அந்த நாட்டில் வாழ்கிறக்கே பயமாக இருக்குமா? 6000 A+ ரவுடியான். அவனுக்கு என்ன வேலை? கொலை. அப்போது 22,000 B+ ரவுடியான். இவருக்கெல்லாம் என்ன, அதாவது வழக்கறிஞர் லிஸ்ட் மாதிரி. இந்த வருஷம் இப்போ லா யூனிவர்சிட்டியிலேருந்து 7,000 பேர் வெளியே போனாங்க, மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து 12,000 பேர் வெளியே போனாங்க, பாலிடெக்னிக்லேருந்து 13,000 பேர். எல்லாம் அவன் வாழ்க்கை இங்கே இருந்தானா 6000 A+ ரவுடிகள். அசிங்கமாக உங்களால் வெக்கமாக இல்லையா? இவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் இருந்து A+ ரவுடி 6000 பேர் இருக்கான், 22,000 பேர் B+ ரவுடினா காக்கி சட்டைக்கு வேலையே இல்லையே, காக்கி சட்டை மதிக்கவே இல்லையே. அது இல்லாமல் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே இந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாகி என்ன செய்யணுன்ற தெரியாமலே சில பேர் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தாலும் அதில் இருக்கிற அதிகாரிகள் சரியில்லை. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சம்போ செந்திலுமே ஒரு புணரப்பட்ட கதை அப்படின்னா உண்மை கதை என்ன அப்படிங்கிறது உண்மையான விசாரணைக்கு அப்புறம் தான் வெளியில் வரும். அது இன்னும் எவ்வளோ நாள் சரி எடுத்துக்கும். ஏன்னா நாட்கள் போக போக மக்கள் மறந்துடுறாங்க. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் பேசுவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. பட் நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பேசுவாங்க, வருத்தப்படுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு அவங்க திரும்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விசாரணை எவ்வளோ நாள் தொடரும்னு நினைக்கிறீங்க? அம்மா பாவம், சின்ன பொண்ணு. எத்தனை வயசு? 29. உங்கள் மாதிரி எனக்கு டபுள் மடங்கு வயசு, 64. ராஜீவ்காந்தி இறந்ததையும் பார்த்தேன், இந்திரா காந்தி இறந்ததையும் பார்த்தேன். பெரிய காந்தி இறந்ததை நான் பார்க்கல. மகாத்மா காந்தி இறந்ததை நீங்கள் அப்போ இருந்திருக்க மாட்டீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அதை நான் பார்க்கல. நான் பிறந்ததே 60 தான் பிறந்தேன். தப்பில்லை. ஆமாம், ஏன் தப்பு இல்லை. முன்னாடி நடந்தது. அப்போ அது ஆமாம். அப்போ இந்திரா காந்தி மரணத்தை நான் பார்த்தேன் 84, ஒரு திங்கட்கிழமை. நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா வீடெல்லாம் அடிச்சு உடைச்சு கடையெல்லாம் உடைக்கிறாங்க, பூட்டுறாங்க. ஒரு பிரதமருக்கு அடுத்து 91 அந்த மே மாதம் 18ஆம் தேதி ராஜீவ்காந்தி இறந்தார். 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி இறந்தது. அது ஒரே பரபரப்பாக இருந்தது. 2 நாள் 3 நாள், ஒரு வாரத்தில் இந்திரா காந்தி மகன் ராஜீவ்காந்தி இந்த நாடு மறந்துருச்சு. மகாத்மா காந்தி ஒரு வாரம் அழுதான் மக்கள். இந்திரா காந்திக்கு 4 நாள், ராஜீவ் காந்திக்கு 2 நாள், அடுத்த வேலைக்கு போயிட்டான். இதுதான் இந்த நாடு. அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு முக்கியமான நம்பிக்கைக்கான பாத்திரம் நீங்கள் கமிஷனர் அருண் தான். அவரைத்தான் இப்போ முழுசாக நம்பிட்டு இருக்கோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த ஜெயின் கமிஷனே மர்மமாக செத்து போயிட்டார். இப்போ நமக்கு ஒரே நம்பிக்கை யார்? கமிஷனர் அருண் தான். அவருடைய நடவடிக்கை நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் கமிஷனர் இருப்பார். இது அரசியல் அழுத்தம் வந்தால் அவர் முன்னாள் கமிஷனராக போயிடுவார். எனக்கு வேண்டாங்க, அந்த வேலையே வேண்டாங்க, என்னை எங்கேயாவது எனக்கு கொண்டு போய் ஏதாவது புரோகிபிஷனில் போடுங்க. இப்படி இதுதான். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? இது ஜனநாயகத்துடைய 4வது தூண். நமக்கு கொடுக்குற அதிகாரம் என்ன? விவாதம் பண்ண முடியும், முடிவை மக்கள்கிட்ட சொல்ல முடியும், அதானே செய்ய முடியும். நம்ம போய் புலனாய்வு பண்ண முடியுமா? அது யாருடைய வேலை? காவல்துறை வேலையை நம்ம செய்ய முடியாது. நம்ம வேலையை காவல்துறை நம்ம பேசுகிற மாதிரி அவங்க வெளிப்படையாக பேச முடியாது. இதுதான் அவர்களுக்கென்று ஒரு வகுக்கப்பட்டிருக்க ஒரு நெறிமுறை. அதில் நம்ம மக்கள் நேரடியாக பேச முடியாது. கமிஷனை போய் மைக்கை நீட்டி சார் சொல்லுங்கள் சார், நம்ம தான் கேட்க முடியும். யாருக்காக? 6 கோடி பேர் என்ன கேட்கணும்னு விரும்புகிறானோ மைக்கை கொண்டு நீட்டிட்டு கேட்குறோம். அதுதான் நம்மளுடைய பணியை தவிர இதில் குற்றவாளி தப்பிக்கக்கூடாது. இது யாருடைய பெரிய பிரார்த்தனைன்னு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி ஆளுநரை போய் பார்க்க, சார் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை சார், நீங்கள் தலையிட்டு ஏதாவது கண்டுபிடிங்க சார். இதுதான் நம்மளும் இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஆக உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் குற்றவாளி கண்டிப்பாக சட்டத்தின் ஓட்டையில் தப்ப முடியாது என்பதுதான் சென்னை நகர வாசிகளுடைய விருப்பம். அதுதான் கண்டிப்பாக கமிஷனர் அருண் அவர்கள் அதை நிறைவேற்றி வைப்பார் என்று நம்புவோம். ஒரு சாமானிய மனிதனுடைய கடைசி ஆயுதம் நீதிமன்றமும் நீதியும். அது எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்.
கூடிய விரைவில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு உண்மை குற்றவாளி யார் அப்படிங்கிறத போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இதோட இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நிற்குமா இல்லை தொடருமான்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை தொடர்ந்து இது குறித்து நிறைய விவாதிக்கலாம் சார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.